ஓகே. நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நாராயணம் நமஸ்கிருத்ய நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் நரம் நரம் சைவ தேவ நரோத்தமம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தேவீம் தேவீம் சரஸ்வதீம் சரஸ்வதீம் வியாசம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத் ததோ ததோ ஜெயம் ஜெயம் உதீரயேத் ததோ ஜெயம் உதீரயேத். ததோ ஜெயம் உதீரயேத். சரி. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகம் யாருக்கு தெரியாது மனப்பாடமாக? ஏற்கனவே நிறைய பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. யாருக்கு தெரியாதுன்னா தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பழைய மக்கள் ரொம்ப வருஷமா பாகவதம் அட்டன் பண்ணி கத்திருந்திருப்பாங்க. யாருக்கு தெரியாதோ கை தூக்குங்க. அப்புறம் நான் மனப்பாடமா சொல்லுன்னு சொல்லும் போது மாட்டிக்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும். பக்கவா? சரி ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கெல்லாம் வாசிக்கதான் தெரியும் பிரபு, மனப்பாடமா தெரியாது. சரி. அப்ப நீங்க பண்ணுங்க. நீங்க மட்டும் சொல்லுங்க இப்போ. நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம். தேவீம் சரஸ்வதிம் வியாசம். இங்க அந்த தேவீம்ல வந்து பாத்தீங்கன்னா மூணுன்னு போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? அப்போ தேவீம் அப்படின்னு சொல்லக்கூடாது, தேவீம். கொஞ்சம் அதை வந்து சாஃப்ட் பண்ணணும். தேவீம் சரஸ்வதீம். அப்ப இந்த இடத்துலலாம் நம்பர் போடல, கவனிச்சிங்களா? அப்ப இங்க வந்து தீம் அப்படின்னு சொல்லிக்கணும். தேவீம் சரஸ்வதீம் வியாசம். இங்க வந்து ஷார்ப்பா இருக்கணும், இங்க அப்படியே கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும். புரியுதுங்களா? தேவீம் சரஸ்வதீம் வியாசம். தேவீம் சரஸ்வதிம் வியாசம். கொஞ்சம் வெட்டிட்டீங்க மாதாஜி, இன்னும் கொஞ்சம் சாஃப்டா பண்ணுங்க. தேவீம் சரஸ்வதீம் வியாசம். தேவீம் சரஸ்வதி வியாசம். இல்ல, இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும். தேவீம். தேவி அப்படின்னு சொல்லுவோம்ல, தேவி சொல்லுவீங்களா, தேவி அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவி. இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும். ஓகே. சிந்து ஆர் சிவானி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஓகே. அப்புறமா தேவீம் சரஸ்வதீம் வியாசம். தேவீம் சரஸ்வதி வியாசம். ததோ ஜெயம் உதீரயேத். ததோ ஜெயம் உதீரயேத். வெரி குட், வெரி குட். இங்க வந்து தாலாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுல தான் இருக்குது, நம்பரே இல்லைன்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ததோ ஜெயம் உதீரயேத், 3 போட்டிருக்கிறதுனால உதீரயேத். கொஞ்சம் அது சாஃப்டா வரணும். அது த த த த 4 இருக்கு தால. நம்ம தமிழ்ல ஒரே ஒரு தா தான், ஆனா சமஸ்கிருதத்துல 4 தா இருக்கு. த த த த. அப்ப இது வந்து 3வது. அப்ப த த த. அப்போ உதீரயேத். ஓகேவா? சொல்லுங்க மாதாஜி. உதீரயேத். இன்னொரு வாட்டி ஃபுல்லா. ததோ ஜெயம். ததோ ஜெயம் உதீரயேத். ஓகே மாதாஜி, வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ அதோட மீனிங்கை பார்க்கலாம். ஓகே. நாராயணம் நமஸ்கிருத்ய இந்த ஸ்லோகம் யாரு சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சூத கோஸ்வாமி சொல்றாரு. இன்னைக்கு இந்த சாப்டர்ல நம்ம வந்து 2வது சாப்டர் வந்திருக்கோம், 1.2.4. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சௌனக ரிஷி தலைமையில சூத கோஸ்வாமி முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 முனிவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. சௌனக ரிஷி தான் அதுல தலைமை. ஆனா வியாசாசன்ல யார் உட்கார்ந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரோமார்ஷன முனியோட பையன் சூத கோஸ்வாமி உட்கார்ந்துருக்காரு. சூத மகரிஷி உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த சௌனக ரிஷி வந்து எப்பவுமே ஒரு சபையில எப்படி இருக்குன்னா, தலைவர். அந்த கூட்டத்துல கீழே உட்கார்ந்துருக்கிறவங்கள யாரு பெரியவங்களோ இல்லைன்னா யாரு தலைமையா இருக்காங்களோ அவங்க தான் எல்லார் சார்பாகவும் பேசுவாங்க, வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி சௌனக ரிஷி இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறாரு. 6 கேள்விகளை கேட்டாச்சு. இப்போ அதற்கு வந்து பதில் சொல்ல போறாரு, பாகவதமாக பதில் சொல்ல போறாரு. இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லும் போது
அவர் மட்டும் கிடையாது, அவங்க 2 பேர் மட்டும் அந்த கங்கை கரையில கிடையாது, நிறைய பேர் இருந்தாங்க. அதுல சூத கோஸ்வாமியும் ஒருத்தர். இந்த சூத கோஸ்வாமி பலராமோட ஆசீர்வாதம் பெற்றதுனால அவரால் இன்னும் நல்லா அழகா பண்ண முடிகிறது. அதனால இங்க சூத கோஸ்வாமி கிட்ட பாகவதம் கேட்கிறாங்க. இந்த கேள்விகள் மூலியமாக அவர் இதுக்கு பாகவதம் சொல்றேன்றாரு. அப்ப பாகவதம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றால்தான் பண்ண முடியும். இது ஒரு பௌதிகமான ஒரு விஷயம் கிடையாது, ஒரு ஆன்மீகமான விஷயம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் வேணும். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, 2வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போது அவர் முதல்ல சுகதேவ கோஸ்வாமிக்கு நமஸ்காரம் பண்ணிடுறாரு. அந்த ஸ்லோகம் நம்ம மனப்பாடம் பண்ணல, அதை விட்டுட்டோம். இந்த ஸ்லோகத்துல சுகதேவ சுவாமிக்கு பண்ணினதுக்கு அப்புறம் இங்க யாருக்கு பண்றான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாராயணம் நமஸ்கிருத்திய பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குருக்கு பண்ணிட்டாரு சுகதேவ கோஸ்வாமிக்கு, அதுக்கப்புறம் தான் நாராயணருக்கு வர்றாரு. நாராயணம் நமஸ்கிருத்திய, நாராயணனுக்கு, முழுமதற் கடவுள் நாராயணனுக்கு நமஸ்காரம். மொத்தம் 4 பேருக்கு இங்க நமஸ்காரம் பண்றாங்க. நாராயணம் நமஸ்கிருத்தியா, பகவான் ஸ்ரீ நாராயணனுக்கு, முழுமதற் கடவுள் நாராயணனுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அதற்கப்புறம் என்ன பண்றாங்க, நரம் சைவ நரோத்தமம். அடுத்தது நர, மனிதர்கள்ல டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய நர ரிஷி, அவருதான் பிரிசைடிங் டெய்டி அப்படின்றாங்க. பத்ரிகாசிரமத்துல அவர் இறங்கி நாராயணனா இறங்கி, அவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒன்னு கிருஷ்ணர், இன்னொரு அர்ஜுனர் பிற்காலத்துல. ஸோ நரநாராயண ரிஷி அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பத்ரிகாசிரமத்துல இறங்கி தபஸ்லாம் பண்ணி இந்த சகசிர கவச்சம் இருக்கக்கூடிய அந்த அசுரனெல்லாம் அழிச்சவங்க. ஸோ பத்ரிகா ஆசிரமத்துல இல்லைன்னா பத்ரிநாத்ல அவங்க தான் ப்ரிசைடிங் டெய்டி. அதனால அடுத்தது அவருக்கு ஒரு நமஸ்காரம், நரநாராயண ரிஷிக்கு. ஓகே, நரம் சைவ நரோத்தமம், நாராயணனுக்கு சொல்லியாச்சு, அடுத்ததுக்கு நரக்கு சொல்றாரு, நர ரிஷிக்கு சொல்றாரு. அடுத்தது கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, தேவிம் சரஸ்வதிம், 3வது லைன் தேவிம் சரஸ்வதிம். ஓகே, செகண்ட் லைன் நரம் சைவ நர உத்தமம். நர உத்தமம்னா the topmost of all the nara humans, நர ரிஷி. அடுத்தது தேவிம் சரஸ்வதிம், தேவி சரஸ்வதி கடவுள், கல்விக்கு அதிபதி. அடுத்தது இந்த பாகவதத்தை எழுதினவர், இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஆனா எழுதுனது யாரு, வியாசர். அதனால தேவிம் சரஸ்வதிம் வியாசம். இவங்க 4 பேருக்கு, நாராயணர், நர ரிஷி, சரஸ்வதி தேவி, வியாசர், இந்த 4 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு பண்ணணும், ததோ ஜெயம் உதிரயே, ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கணும், இந்த பாகவதத்தினால உனக்கு பலன் கிடைக்கணும், வெற்றி கிடைக்கணும்னா நம்ம இவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்ம பாகவதத்தை பண்ணி நம்ம வெற்றி அடைவோம், ஆன்மீக வெற்றி அடைவோம், பிறந்த பயனை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தை சூத கோஸ்வாமி சொல்றாரு. அவர் பாகவதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சுகதேவுக்கு பண்ணிட்டாங்க, இப்போ இந்த 4 பேருக்கு பண்றாங்க. இஸ் இட் கிளியர் எல்லாருக்கும்? பிரபு இது நைமிஷாரண்யத்துல தானே பிரபு சொல்ற? எஸ் மாதாஜி, வெரி கரெக்ட். வேற ஏதாவது கேள்விகள்? பிரபு லாஸ்டா சொன்னீங்கல்ல பாகவதத்துல வெற்றி கிடைக்கணும்னா இவங்கள நமஸ்காரம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பாயிண்ட் சொன்னீங்களா, சொன்னீங்க பிறவி பயன் சொன்னீங்க பிரபு. அதாவது ஜெயம்னா என்ன, ஜெயம் என்ன, போட்டியில இருக்குமா என்ன நம்ம, சோ அதனால அத மாதிரி சொன்னேன். ஓகே, இதுல வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்னு ஒரு செகண்ட் என்னோட நோட்ஸை பார்த்துக்கிறேன். ஓகே, சரி. இந்த ஒரு படம் நான் உங்களுக்கு குதிரை ஏத்தனா அனௌன்ஸ் பண்றாரு. சூத கோஸ்வாமி சொல்றாரு, ஒருத்தர் வெற்றி அடையணும்னா இவங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி he is announcing the things. Therefore
One should begin Bhagavatam by reciting, by praying நமஸ்காரம். நம்ம ஆக்சுவலி ரிசைட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி நம்ம இத்தனை நாள் தப்பு பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன நினைக்கிறோம், பாகவதத்துக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு பாகவதம் எடுக்கணும். பட் ஆக்சுவலி பாகவதத்துக்கு முன்னாடி இந்த 4-5 பேருக்கு நம்ம வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். தட் இஸ் த மீனிங். உங்களுக்கு ஈஸியா வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்காக மேபி இப்போ இப்பவுமே கூட கொஞ்சம் காட்டிடலாம். ஷால் ஐ ஷேர் த திங்? தேங்க்யூ. ஸோ தட் இந்த படம்லாம் ஒரு சிலது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எங்க இருக்குது? வாட்ஸ்அப் இல்லையா? டாக்குமெண்ட்ஸ் ஏகேஹெச் SOS 1.2.4. ஓகேவா? ஸோ அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமஸ்காரம் பண்ணுறோம். யாருக்கு பண்ணுறோம்? 4 பேருக்கு பண்ணுறோம். நாராயணன், நரநாராயண ரிஷி, சரஸ்வதி, வியாசா. எதுக்கு? தத்தோ ஜெயம் உதிரேத். ஒன் மஸ்ட் ஆஃபர் தீஸ் ரெஸ்பெக்ட்ஸ் டு அட்டைன் ஜெயம் ஆர் ஸ்பிரிச்சுவல் விக்ட்ரி. ஓகேவா? சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். இதில் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ஒரு சின்ன குவிஸ், டக்கு டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணலாமா? 3வது லைன்ல எத்தனை பேருக்கு யாருக்கு நமஸ்காரம் பண்றாங்க? சரஸ்வதி தேவி. வெரி குட். வெரி குட், வெரி குட். நமஸ்கிருத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீகலா மாதாஜி. எஸ், நமஸ்கிருத்தியானா நமஸ்காரம். நமஸ்காரம் பண்றது. வெரி குட். நர ரிஷிக்கு நம்ம ஏன் நமஸ்காரம் பண்றோம்? மனிதர்கள் ஓகே. நாராயணருக்கு ஏன் பண்றோம் கல்பனா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு, கால் வந்துட்டே இருந்தது. சாரி பிரபு, சொல்லுங்க. நாராயணருக்கு ஏன் பண்றோம்? He is the foremost Prabhu, supreme Lord. Very good, very good. சிந்து மாதாஜி, உத்தமம், நரோத்தமம் அப்படின்னு சொல்லும்போது யாரை குறிக்கிறது? நரோத்தமம் யாருமா சொன்னீங்க? விக்டரின்னு பிரபு, விக்டரின்னு சொன்னீங்க பிரபு. இல்ல, அது ஜெயம் தான் விக்டரிமா. நரோத்தமம். வேற யாராவது ஆன்சர் பண்ணலாம்? சிந்து, இன்னைக்கு சிவானியோட குரல் கேட்கவே இல்லை எனக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. நரநாராயண ரிஷிகளை குறிக்கிறது பிரபு. யா, ஓகே. ரத்தி விலாசினி, நரோத்தமோட மீனிங் என்ன? மீனிங் தெரியல பிரபு, நீங்க இதுதான் சொல்லிட்டு இருந்தீங்க. நரநாராயண. தீபா மாதாஜி, உங்களால கெஸ் பண்ண முடியறதா? டாப் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் சொன்னீங்க பிரபு. எஸ். சி, நர உத்தமம். நரோத்தமம்னா நர உத்தமம். நரனா மனுஷன், உத்தமம்னா டாப் மோஸ்ட், புருஷோத்தமன் இல்லையா? புருஷாலெல்லாம் உத்தமன், டாப் மோஸ்ட். உத்தமம்னா டாப் மோஸ்ட். ஸோ நரோத்தமம்னா மனிதர்கள்ல டாப் மோஸ்ட், ஃபோர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? சரஸ்வதிக்கு ஏன் இங்க வந்து பண்ணனாங்க மோகனா மாதாஜி? கல்விக்கு அதிபதி. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகத்தை ஏன் நம்ம சான் பண்ணணும் கீதா மாதாஜி? வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும், வெற்றி கிடைக்கணும். வெரி குட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இப்போ நம்ம இந்த ஸ்லோகம் முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் ரிசைட் பண்ணுமோ இப்போ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அடுத்த ஸ்லோகம் போகலான்னா நான் அதுக்கும் ரெடியாக இருக்கேன். 1.2.6 பண்ணிடலாமா? உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்லோகம் தெரியும் அப்படின்னு சொன்னால் 1.2.6 போகலாம். இல்லைனா இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே ரிசைட் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? எல்லாரும் டக் டக் டக்குன்னு பண்ணிடுறீங்களா ஒரு வாட்டி?
ஒரு 4 பேருக்கு மட்டும் சொல்றேன். எஸ் தீபா மாதாஜி மண்டையாட்டுறீங்க, பாடுங்க. நீங்க ஷேர் பண்ணணும்னா பண்ணிடுங்க சிந்து மாதாஜி, ஸோ தட் பார்த்து படிப்பாங்க, மனப்படமா தெரியலன்னா. பார்த்து படிங்க. எஸ் படிங்க தீபா மாதாஜி. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. தேவியும் இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம், ஏன்னா அது நெடில் அது. ஓகே, தேவிம் நர சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம். देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. உதிரயேத், வெரி குட். எஸ், அடுத்தது கல்பனா மாதாஜி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். நாராயணம். எஸ், கொஞ்சம் ராகம் போடலாம். சாரி எஸ், பிரபு, ரத்தி அது விலாசினி மை. எப்பவுமே சொல்ற மாதிரியே வந்துருச்சு. ஓகே, ரத்தி விலாசினி. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय उदीरयेत्. உதிரயேத் இல்லம்மா, உதிரயேத், கொஞ்சம் சாஃப்டா பண்ணுங்க. उदीरयेत्. 3 வந்ததுனால இது பிள்ளைங்கன்னு அர்த்தம். ஸோ பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா, அது வெறும் நம்பர் இல்லைன்னா அது வந்து புருஷனுக்கு ஹார்டா பண்றது. ஜெயம் உதிரயேத். எஸ், வேற யாருக்காவது ஒரு ஆளுக்கு, யாருக்கு பண்ணணும் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணிட்டு. எஸ் சிவானி பண்ணுங்க, கை தூக்கிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெய உதிரயேத். ஓகே, மைத்திலி மாதாஜி ஆசையா இருக்கா? நீங்க ஏதோ கை தூக்குன மாதிரி இருந்தது எனக்கு, இல்லையா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பண்ணுங்க. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். 3வது லைன்ல சரஸ்வதியும் திருப்பி சொல்லுங்க. தேவீம் சரஸ்வதி. இப்ப பரவாயில்ல, போன வாட்டி கொஞ்சம் ஷா வந்துருச்சு, சாதான் வரணும். சரஸ்வதி. ஓகே, ஃபைன் சரஸ்வதி. வெரி குட். நம்ம அடுத்ததுக்கு போலாம். 1.2.6 இருக்கா நம்ம கிட்ட சிந்து மாதாஜி? இருக்கு பிரபு, இந்த ஷேர் பண்றேன். நீ சான்ஸே இல்லடா, சரியான சேவை காடா நீ கிருஷ்ணருக்கு. நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், அதையும் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ஒரு ½ hour முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிரேட்ரா நீனு. அதே மாதிரி போன வாட்டி சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அந்த நம்பர்ஸோட பண்ணியிருந்தா அதுவும் ரொம்ப அப்ரிஷியேட்டபிள். குட் கேர்ள் சிந்து மாதாஜி, நீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் யுவர் சர்வீஸ். ஓகே, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்லோகம் தான். ஓகே, எல்லாருக்கும் ஸ்லோகம் வருது இல்லையா? ஓகே. எஸ் பிரபு. ஓகே. சவை பும்சாம் பரோ தர்மோ சவை पुंसां பரோ தர்மோ परो धर्मो சவை பும்சாம் பரோ தர்மோ சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே யதோ பக்திர் அதோக்ஷஜே யதோ பக்திர் அதோக்ஷஜே யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைத்துகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி யாருக்கு சொல்லணும் ஆசை சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பண்ணுங்க. சவை பும்சாம் பரோ பண்ணுங்க சிவானி மாதாஜி, பாதியில நின்ட்டீங்க. ஓகே, உங்க மைக்கு ப்ராப்ளம் ஆயிடுத்து போல இருக்கு. தீபா மாதாஜி உங்க மைக் ஆன்ல இருக்கு, சொல்லுங்க. கீதா மாதாஜி சொல்லுங்க அப்புறம். சரி. हरे कृष्णा प्रभु. யா सवै पुंसां परो धर्मो यतो भक्तिरतोक्षजे अहैतुकी अप्रादिहता
ययात्मा सुप्रसीदति ஓகே, இன்னொரு வாட்டி ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. स वै पुंसां परो धर्मो பும்ஷாம் கிடையாது, பும்சாம். स மூணாவது லைன் சொல்லுங்க. अहैतुकी अप्रतिहता அப்ரதிஹதா. அப்பா வர வேண்டாம், அப்ரதிஹதா. अहैतुकी अप्रतिहता அப்புறம் ययात्मा सुप्रसीदति. வெரி குட். எஸ், நெக்ஸ்ட் கீதா மாதாஜி பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணுங்க. हरे कृष्ण प्रभु। ம் सवै पुंसां परो धर्मो यतो भक्तिरधोक्षजे अहैतुकी अप्रतिहता ययात्मा सुप्रसीदति। ரெண்டாவது லைன் சொல்லுங்க. यतो भक्तिरधोक्षजे பக்தி ப கொஞ்சம் காத்து வரணும் எக்ஸ்ட்ரா, சரிங்களா? ஏதோ பக்தி. இது வந்து ப ப. ஓகே, ப ப. ஏதோ பக்தி. நாலாவது நம்பர் நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா 4 போட்டிருக்கு. ப ப ப ப. அப்போ பக்தீர் இருக்கிறதுல ரொம்ப பேஸ்ல போகணும், பக்தீர் அப்படின்ட்டு. ஏதோ பக்தீர் அதோக்ஷஜே. ஓகே, சொல்லுங்க. यतो भक्तिरधोक्षजे। வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் யார் பண்றீங்க? எல்லாருமே பண்ணிடுங்க, டக்க டக்க ஆன் பண்ணி நான் ட்ரை हरे பண்றேன் कृष्ण பிரபு. प्रभु। பண்ணுங்க மாதாஜி. மோகனா மாதாஜி, மைத்திரி மாதாஜி பண்ணிட்டு மோகனா மாதாஜி பண்ணுங்க. ஓகே. हरे कृष्ण प्रभु। ம் स वै पुंसां परो धर्मो यदो भक्तिरादो अधोक्षजे अहैतुकी अप्रतिहता ययात्मा सुप्रसीदति। நாலாவது லைன் கொஞ்சம் படிங்க. ययात्मा सुप्रसीदति। வெரி குட், வெரி குட், நல்லா இருந்தது. மோகனா மாதாஜி. स वै पुंसां परो धर्मो यदो भक्तिरधोक्षजे अहैतुकी अप्रतिहता ययात्मा सुप्रतीतति। இன்னொரு வாட்டி நாலாவது லைன். ययात्मा सुप्रसीदति, sorry bro, ययात्मा सुप्रसीदति. இல்ல, சுப்ரசீததி. இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. யயாத்மா சுப்ரசீததி அப்படி சொல்லுங்க. யயாத்மா சுப்ரசீததி. ययात्मा सुप्रसीदति. சரி, ததி பரவாயில்ல. வரணும். ததி வரணும், பரவாயில்ல. ஓகே, கொஞ்சம் கஷ்டமா ययात्मा இருந்தது. सुप्रसीदति. ததி. சாரி பிரபு. த த த த த த. அப்ப இது மூணாவது. த த த ததி அந்த இதுல வரணும். இன்ஃபேக்ட் இன்னைக்குல இருந்து பிராக்டிஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். லாஸ்ட் வாட்டி ஒரே ஒரு ட்ரை பண்றேன் பிரபு. பண்ணுங்க பண்ணுங்க. ययात्मा सुप्रसीदति. ததி. ஓகே, பரவாயில்ல. பெட்டர் பெட்டர் மாதாஜி, குட். எஸ், ரசராணி கை தூக்கி இருக்கீங்க. போனாட்டியே நீங்க பண்ணலையோ? இல்ல ப்ரோ, பண்ணல. பண்ணுங்க மாதா, நீங்க ரொம்ப சீனியர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே சவை கிருஷ்ணா. புத்திரம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அஹைதுகி அப்ரதிஹதா யயாத்மா சுப்ரசீததி. ஓகே, ஃபைன். ஸ்ரீகலா மாதாஜி அப்படியே பண்ணிடுங்க. हरे कृष्ण प्रभु। ம் स पुंसां परो धर्मो यतो भक्तिरधोक्षजे अहैतुकी अप्रतिहता ययात्मा सुप्रसीदति। ஓகே, ஃபைன். பக்தியை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எல்லாருமே. எஸ், சிந்து மாதாஜி. हरे कृष्ण प्रभु। सवै पुंसां परो धर्मो यदो भक्ति अधोक्षजे अहैतुकी अप्रतिहता ययात्मा सुप्रसीदति। வெரி குட், வெரி குட். வேற யாருக்கு பண்ணணும்? हरे कृष्ण प्रभु। நான் பண்ணுங்க. सवै पुष्यां परो धर्मो यदो भक्तिर अधोक्षजे हैदुहि अप्रतिहता ययात्मा सुप्रसीदति. இது தப்பா பண்ணிட்டேன். ஓகே,
தேங்க்யூ. யா அனுகுலா சொல்லுமா? சரி. ஓகே ஃபைன், டைம் ஆயிடுச்சுன்றல. சரி ஓகே, இதோட மீனிங் அப்போ பார்க்கலாம். அனுகுலா மற்ற டைம் ஆயிடுச்சுன்றா. ஓகே ஷேரிங் ஆஃப் பண்ணிக்கலாம் மாதாஜி. நீ யாரெல்லாம் சொல்லலைன்னு எனக்கு தெரியல, பட் பரவாயில்ல. ஓகே, சவை பும்சோ சவை பும்சாம் பரோ தர்மோ. பும்சா அப்படின்னு சொன்னா மனிதர்கள்னு அர்த்தம். பரோ தர்மோ, தர்மோனா தர்மா இல்லைன்னா ஆக்குபேஷன், வேலை, சர்வீஸ், எது வேணுமாலும் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனோட மிக உயர்ந்த டாப் மோஸ்ட் விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதோ பக்தி அதோக்ஷஜே, பகவானுக்கு பக்தி பண்றது. அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அஹைதுகி அப்ரதிஹதா, எந்த விதமான மோட்டிவேஷன், அதாவது எனக்கு அது வேணும் இது வேணும்னு இல்லாமல், அப்ரதிஹதா, எந்த விதமான இடைவெளி கேப் எல்லாம் கொடுக்காமல் பண்ணுனா ஆத்ம சுப்ரசீததி, அப்போ அது நம்மளோட ஆத்மாக்கு பூர்ண திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தர்மத்தை பத்தி சொல்லுது. நிறைய பேர் மதம் நிறைய வச்சிருக்கோம் இல்லையா? ஹிந்து மதம், கிறிஸ்டின் மதம், முஸ்லிம் மதம், எந்த மதம் வேணுமாலும் வச்சுக்கோங்க. அது பிறப்பால இருக்கு, சில நாடுகள்னால இருக்கு, ஜாதிகள்னால இருக்கு, சிலது ரிச்சுவல்ஸ் இருக்கு, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணும், அந்த மாதிரி கொஞ்சம் புத்தியில இருக்கு, எல்லாமே இருக்குது. பட் எப்படி வேணுமாலும் நீ பண்ணிக்கோ. ஆனால் அந்த மாதிரி நீ பண்ற விஷயம் என்ன பண்ணணும்னா, உனக்கு இந்த சுப்ரீம் மேல ஒரு லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ உண்டு பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பரோ தர்மா எதுனா, நீ அதை பண்றது மூலியமா நீ ஒரு ப்ராசஸ் பண்ற. உதாரணத்துக்கு நீ ஒரு இனிப்பு பண்ற, அது மூலியமா என்ன ஆகணும்? கடைசியில் அந்த இனிப்பு வரணும் இல்லையா? அது காரமா வரக்கூடாது. அது மாதிரி இந்த பரோதர்மா என்ன பண்ணணும்னா, அந்த முழுமுதற் கடவுளுக்கு நம்மளுக்கு லவ்விங் டிவோஷனல் சர்வீஸ் பண்ண வைக்கணும். இன்னைக்கு நிறைய தர்மம் அப்படின்ற பேர்ல பாதி சண்டை சச்சரவா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அவனை இவனுக்கு பிடிக்காது, இவன் அவனுக்கு பிடிக்காது, கடைசியில பகவானுக்கு யாரா பக்தி பண்றீங்கன்னு கேட்டனா இல்ல. சோ அந்த முழுமுதற் கடவுளுக்கு பக்தி பண்ணணும். அதுல இந்த இடத்துல அதோக்ஷஜன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? இல்லைன்னா இப்பவுமே பார்த்துடலாம். அப்ப அந்த சுப்ரீம் தர்மாக்கு 3 டெஸ்ட் இருக்கு. சவை பும்சாம் பரோ தர்மம், அந்த சுப்ரீம் அந்த பரோ தர்மாக்கு 3 விஷயங்கள் இருக்கு, 3 அங்கங்கள். ஒன்னு அதோக்ஷஜா. அதோக்ஷஜனா என்ன அர்த்தம்? அத கிருத அக்ஷ ஞானம், அதுதான் சுருக்கி அதோக்ஷஜான்னு இருக்கு. அதஹ கிருத அக்ஷஜா ஞானம், இது எல்லாம் சேர்ந்துதான் அதோக்ஷஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீடைல்டா பார்க்கணுமா? பார்த்துருவோம். அதஹ அப்படின்னா டிஃபீட்டடு, வெற்றி கொள்றது, வீழ்த்துறது. அக்ஷ அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, பௌதிக, இதனால நீ சேர்க்கக்கூடிய ஞானம். ஜ, இதனால பிறந்தது அதோக்ஷஜ, அதாவது பௌதீக விஷயங்கள்னால பெறப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டது, வீழ்த்தப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானை இந்த பௌதீக புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு அர்த்தம். அந்த சுப்ரீம நீங்க பௌதீக புலன்களால, கண்ணு, காது, மூக்கு, என்னோட அறிவு, இந்த யோகா அந்த யோகா எல்லாம் பண்ணி, ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணி அவரை வந்து புரிஞ்சுக்க முடியாது, அடைய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு பேரு தான் அதோக்ஷஜம். அதாவது புண்டரீகாக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியா என்ன சொல்றது? புண்டரீகாக்ஷன்னா கூட தாமரை போன்ற இடத்துல உள்ளவன், கரெக்டா? அனந்த பத்மநாபன்னா என்ன அர்த்தம்? அனந்தன் மேல படுத்துண்டு பத்மநாப நாபையில இருந்து தாமரை பூ வரக்கூடியவர், அதான் அனந்த பத்மநாபன். அதே மாதிரி அதோக்ஷஜன்றது பெருமாளை தான் குறிக்கிறது, முழுமுதற் கடவுளை தான் குறிக்கிறது. பட் எதனால குறிக்கிறது அந்த அதோக்ஷஜா அப்படின்னா, அவரை வந்து புலன்களால, நம்ம பௌதீக புலன்களால
அதனால பெறப்பட்ட ஞானத்தினால அவரை புரிஞ்சுக்க முடியாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அதனால பகவானுக்கு அந்த பெயர். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கண்ணு தெரியாதவன் இருக்கான், இவன் கண்ணே தெரியல, இவன் சூரியனை பத்தி எப்படி அனுபவிக்க முடியும்? சூரியனோட பிரகாசத்தையோ வெளிச்சத்தையோ அதோட கலரையோ அது எப்போ வருது எப்போ போறதுன்றதெல்லாம் அவனால எப்படி அனுபவிக்க முடியும்? அதே மாதிரி தான் ஒரு கண்ணு தெரியாதவன் எப்படி சூரியனை பத்தி அவனால அனலைஸ் பண்ண முடியாதோ இல்லைன்னா அனுபவிக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த முழுமுதற் கடவுளை பௌதிக புலன்களால் அனுபவிக்க முடியாது. இதுதாங்க இந்த அதோக்ஷஜ அப்படின்ற வார்த்தை. அதுதான் பிரம்மா சொல்றார், பிரேமாஞ்சனஜுரித பக்தி விலோச்சனேன. இதேதான் பகவத்கீதையில பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தி மூலியமா தான் என்ன பண்ண முடியுமா இல்லையா, பக்தனுக்கு தான் என்னை புரிஞ்சுக்க முடியுமா, வேற யாருக்கும் பண்ண முடியாது. சோ அதோக்ஷஜனா இங்கிலீஷ்ல the supreme lord who is beyond the reach of material senses or speculation, but he becomes known through devotional service. பக்தியினால மட்டுமே புரிஞ்சுக்க கூடிய, பௌதீக விஷயங்கள்னால புலன்கள்னால ஞானத்தினால புரிஞ்சுக்க முடியாதது அப்படின்னு தான் அர்த்தம் பெருமாளோடது. அந்த பெருமாளுக்கு அதனால அதோக்ஷஜான பேரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 3 விஷயங்கள். பரோதர்மாக்கு 3 விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு பக்தி, அன்பு, தூய பக்தி அந்த அதோக்ஷஜனுக்கு பண்ணணும். அது யார் வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அது கிருஷ்ணான்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. பட் அந்த சுப்ரீம்க்கு லவ்விங் டிவோஷனல் சர்வீஸை ஏற்படுத்தணும். லவ்வை கொடுக்கணும். அந்த பகவானுக்கு அந்த அன்பை கொடுக்கக்கூடிய, அன்பை செலுத்தக்கூடிய எந்த ஒரு இதுவும் ஓகே. அதுதான் பரோதர்மா. அகைத்துக்கி அப்படி பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருந்தா பலன் தரும், எப்படி இருந்தா இந்த ஆத்மாக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா அது அகைத்துக்கியா இருக்கணும். அது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ உடல் நலத்துக்காகவோ இல்ல சில சித்திகளுக்காகவோ இல்லைன்னா முக்திக்காகவோ பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு காரணத்துக்காகவும் பக்தி பண்ணக்கூடாது. நான் பக்தி பண்றேன் என் பொண்ணு கல்யாணம், பக்தி பண்றேன் என் பிள்ளை கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், பக்தி பண்றேன் எனக்கு வேலை கிடைக்கணும், பக்தி பண்றேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், பக்தி பண்றேன் நான் வீடு கட்டணும். நோ, அந்த மாதிரி இல்லாமல் அஹேத்துக்கி. அடுத்தது அப்ரதிஹதா, அன்இன்டரப்டட். சந்தோஷமா இருந்தா சிலர் பண்ண மாட்டாங்க, துக்கத்துல இருந்தா பண்ண மாட்டாங்க, காசு வந்தா பண்றதை விட்டுருவாங்க, ரொம்ப பணம் போச்சு லாஸ் ஆச்சுன்னா, தோல்வி வந்தா பண்ண மாட்டாங்க, வெற்றி வந்தா பண்ண மாட்டாங்க, சீக்கா போயிட்டா பண்ண மாட்டாங்க. இப்படி எந்த காரணமும் இல்லாமல் ஹரிதாஸ் தாக்கூரா மாதிரி எப்படி அவர் சாண்டிங் பண்ணாரு அந்த மாதிரி அப்ரதிஹதா. அப்ப 3 விஷயம் இருக்கணும், அதோக்ஷஜ, அஹேத்துக்கி, அப்ரதிஹதா. இந்த புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அவருக்கு அதுக்கப்புறம் அப்ரதிஹதா அஹேத்துக்கி அது சொல்லிட்டேன். அப்படி பண்ண ரிசல்ட் என்ன? ஆத்ம சுப்ரசீததி. நம்மளுக்கு பணத்தால ஒண்ணு கிடைக்கும், அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல பணம் பிடிக்காது, அப்புறம் பவர் வேணும். சிலருக்கு ரிலேஷன்ஷிப்னால ஒரு சந்தோஷம், ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் புளிச்சு போயிடும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் ஆகும்போது எவ்வளவு அப்படியே த்ரில்லிங்கா இருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்ப எப்படி இருக்குது? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த மனுஷனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு பாரு அப்படின்ற அனுகூலம். ஓகே, உன்னையெல்லாம் வச்சு என்ன யாரும் உன்னையெல்லாம் வச்சு கட்டி மேய்க்க முடியாது, நான் இருக்க தொட்டு உன் கூட வாழ்ந்து நிற்கிறேன் அப்படின்ற அனுகூலம். ஓகே, ஸோ இதுதான் எல்லா புருஷன்மாருக்கும் இந்த நல்ல பேர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்ச நாளுக்கு தான். ஒரு நகை வாங்குங்களேன், வாங்கினா கொஞ்ச நாளுக்கு இருக்கும் இல்லையா? சாப்பிட்டானா ஒரு சில மணி நேரங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம். ஆனா ஆத்மாக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி ஒரு மீனுக்கு தண்ணியில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அந்த மாதிரி இந்த ஆத்மாக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போ கிடைக்கும்? இந்த முழுமுதற் கடவுள், புலனுக்கு அப்பாற்பட்ட முழுமுதற் கடவுளுக்கு அஹைத்துக்கி அப்ரதிஹதாவா நம்ம பக்தி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஸோ இங்க பேசிக்கலி பரோதர்மனா என்ன அப்படின்றத சொல்றாங்க. அதோட காம்போனன்ட்ஸ் 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. அது அந்த 3 காம்போனன்ட்ஸோட நீங்க பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் திருப்தி, ஆத்ம திருப்தி கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்லோகம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கேளுங்க.
ஹரே கிருஷ்ணா பிரபு. மூணு ஹரே கிருஷ்ண. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் வந்து அதோக்ஷ தானே பிரபு? எஸ் எஸ். இப்ப நீ வேற யாருக்காவது பண்ணிட்டு இருந்தா, இடைவிடாமல் உன் கணவருக்கு நீ பண்ணிட்டு இருந்தானா அது பக்தி கிடையாது, அது பரோதர்மா கிடையாது. அப்ப யாருக்கு? அது அதோஷர், புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு சொல்றாரு இல்லையா? இங்க புருஷோத்தமன் சொல்லியிருக்கலாம், வேற ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க வந்து பாகவதத்துல என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? பௌதிக புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர். அந்த இதுக்கு அவரை நீ யாருன்னாலும் வச்சுக்கோ, ஆனா பௌதிகத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர். ஓகேவா? அப்ப பிரம்மா, சிவபெருமான் எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க இதுல. கரெக்டா இல்லையா? ஏன்னா பௌதிகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஓகே, அப்புறம் ஹரே கிருஷ்ண பிரபு. இது அனந்த பத்மநாபன் சொன்னேன் பிரபு, அது என்ன சொன்னேன் பிரபு? அனந்த பத்மநாபன். அனந்த பத்மநாபன் சொன்னேன். ஆமா, சரி, என்ன சொன்னேன் பெருமாளுக்கு பிரபு? நிறைய பேர் இருக்கு. அந்த பேருக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இப்ப தாமோதரன் அப்படின்னு சொல்றோம், கிருஷ்ணருக்கு ஒரு பேரு. அப்ப தாம உத்தர, தாமனா கயிறு, உதர அப்படின்னா வயிறு. அப்ப வயிற்றுல கயிறை கட்டினா தாமோதரன், அதனால பெருமாளுக்கு அந்த பேரு. அதே மாதிரி அனந்த பத்மநாபன் அப்படின்ட்டு திருவனந்தபுரத்துல இருக்கிற பெருமாளுக்கு பேரு. ஏன் அனந்த பத்மநாபன்? அனந்த மேல படுத்துக்கிட்டு நாபி தொப்புள்னு அர்த்தம். தொப்புள்ல இருந்து பிரம்மா வராரு, அதனால அனந்த பத்மநாப. தொப்புள் வரல, தொப்புள்ல இருந்து தாமரப்பூ வருது, அதனால அனந்த பத்மநாப. ஓகே, ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். ஏன்னா பெருமாளுக்கு வந்து 2-3 இடத்துல தாமரைப்பூ வந்து ஒப்பிடுறாங்க. அவரோட கண்ணு தாமரை இதழ் போன்றது அப்படின்வாங்க. அவரோட கால் எல்லாம் பாத்தீங்கன்னா தாமரையோட கலர்ல இருக்கும், அப்படியே ரோஸ் கலர்ல இருக்கும், அதுக்கும் இருக்கு. அப்புறம் அவரோட தொப்புலே வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்கும், நல்லா டீப்பா இருக்கும். நல்லா இப்ப மல்லிப்பூலாம் எடுத்துக்கோங்க, வரணும் அது மாதிரி இல்லாம இது நல்லா அகன்று விரிந்து நல்லா ஆழமா அழகா இருக்குமா அவரோட தொப்புள். அதனாலயும் அனந்த பத்மநாபன். அவர் தொப்புள்ள இருந்து தாமரை வந்தது, அதுவும் வச்சுக்கலாம். அவர் தொப்புலே வந்து அழகா இருக்கும். நம்ம நிறைய தொப்புள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, பிள்ளைங்களுக்கு எல்லாம் விதவிதமா இருக்கும். சோ இவரது தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்கும். நம்ம பங்கஜநாபாய, அதுவும் அதே மீனிங் தான். எஸ் பிரபு, பரோ தர்மம்ங்கிறது வந்து நம்ம பகவானுக்கு எப்படி டிவோஷனல் சர்வீஸ் பண்றோம், அது நம்மளோட தர்மம் என்ன, அதுவா சொல்றேன். பரோ தர்மம் தர்மா அப்படின்னா ஒரு செயல், இல்லைன்னா ஒரு ஆக்குபேஷன், ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க ஒரு பொண்டாட்டியா உங்க புருஷனை பார்த்துக்கணும், அம்மாவா உங்க பொண்ணை பார்த்துக்கணும், நீங்க ஒரு அக்காவா சில பேரை பார்த்துக்க வேண்டியது இருக்கு, தங்கையா ஒரு சிலருக்கு சேவை பண்ண வேண்டியது இருக்கு, மகளா அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் உங்களோட தர்மம் தானே, இதெல்லாம் உங்களோட வேலை தானே. ஆனா உயர்ந்த வேலை என்னது? இப்போ உதாரணத்துக்கு உங்க பொண்ணு காய்ச்சல்ல கிடக்குறா, உங்க புருஷன் படுத்து இருக்காரு, புருஷன் ஜாலிக்காக கால் அமுக்குன்னு சொல்றாரு, ஆனா பொண்ணுக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு, அவளுக்கு நீங்க மருந்து கொடுக்கணும். இது ரெண்டுத்துல எது உயர்ந்தது? இப்போ மருந்து, குழந்தைய மருந்து கொடுத்து எடுத்து அவ வாந்தி கிந்தி எடுத்தா அவளுக்கு வந்து சரி பண்ணி விட்டு பண்றதுதான் இல்லையா? சோ அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு உயர்ந்து உயர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா எல்லாம் சவை பும்சா ஏனி கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல, ஆம்பளையா இருக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், வைசியனா இருக்கலாம், இல்லைன்னா சௌத்திரனா இருக்கலாம், இல்லைன்னா சத்திரியனா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், நீ என்ன வேணுமாலும் இருந்துக்கோ. பட் ஃபார் எவ்ரிபடி, இப்ப நீங்க ஒரு பெண்ணா இருந்து மனைவி கடமை இருக்கு, பட் எனக்கு அந்த கடமை இல்லை. கரெக்டா? எனக்கு புருஷ கடமை இருக்கு, ரைட்டா? ஆனா இங்க சவை பும்சோன்னா எல்லா மனிதர்களுக்கும் டாப் மோஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு டியூட்டி, ஒரு செயல், ஒரு சர்வீஸ் என்ன அப்படின்னா, அது பண்றதுனால இந்த புலனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளுக்கு அன்பு வரணும். அதுதான் பரோதர்மா. அன்பு வரணும், அதுதான் உயர்ந்த தர்மம். நீ பண்றதுனால அந்த முழுமுதற் கடவுள் மேல உங்களுக்கு அன்பு வந்திருக்கணும். அப்படி அன்பு வந்து நீங்க செய்யக்கூடிய விஷயம் எப்படி செய்யணும்? அந்த அதாவது பக்தி. அப்போ அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அது வந்து இடையிடாமல் இருக்கணும், எந்த விதமான மோட்டிவேஷன் இல்லாம இருக்கணும். அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ஆத்ம திருப்தி இருக்கும். உலகமே அழிஞ்சு போனா கூட, பெட்ரோல் 500 ரூபாய்க்கு வித்தா கூட, சாதம் அரிசி கிடைக்கலன்னா கூட நீங்க சந்தோஷமா திருப்தியா சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுறது? நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயமான கூட நம்ம எல்லாம் உடனே சோகமாயிடுறோம், சங்கடமாயிடுறோம், டிப்ரெஷன் ஆயிடுறோம் இல்லையா? ஆனா நம்ம ஆத்மா பரம திருப்தியோட இருக்கும் என்ன ஆனாலும். இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னா குவிஸுக்கு போலாமா? டக் டக் டக்குன்னு
ஓகே, யாருல இருந்து ஆரம்பிக்கிறேன்? கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன். கௌரவ பிரேமியா தான் கீழே இருக்காங்க என்னோட இதுல. ஓகே, கௌரவ பிரேம் மாதாஜி, ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். பரவதர்மா என்னது? பெர்ஃபார்மிங் ரிச்சுவல் பெர்ஃபெக்ட்லி, சர்விங் த சொசைட்டி, பக்தி டு சுப்ரீம், மெடிடேஷன் ஆன் த வாய்டு. பக்தி டு சுப்ரீம். பக்தி டு சுப்ரீம், வெரி குட். அதோக்ஷஜாவோட மீனிங் கல்பனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம் டிரான்ஸ்ஜெண்டல் பிரபு. அது வந்து இதுக்கு மேற்பட்டவர், நம்மளோட புலன்களால எல்லாம் அவரை புரிஞ்சுக்க முடியாததுக்கும் மேல்மையானது பிரபு. இந்த பூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டார். ரசராணி, அதுக்காக கொடுத்த ஓமை என்ன கிளாஸ்ல? தெரியல பிரபு. உங்க அம்மா கேட்டுப்பான்னு, உங்க அம்மா ஒழுங்கா கவனிச்சிருப்பா. தெரியல பிரபு. ஓகே, உங்க தங்கச்சியை கேக்கட்டா? அனுக்குலா? சூரியனும் குருடன். குருடன் சூரியன். குருடனால எப்படி சூரியனை வந்து புரிஞ்சுக்க முடியாதோ அந்த மாதிரி. ஜெயஹோ, எப்படியோ குடும்பமானம் காப்பாற்றப்பட்டது. ஓகே, பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரத்தி விலாசினி. எந்த டீவியேஷன் இல்லாம பிரபு, அவர்தான் அவருக்கு பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். வரேன், நான் கம்பு எடுத்துட்டு வரேன். கேக்குதா பிரபு? ஹரே கிருஷ்ணா. நல்லா கேக்குது. நான் பேசுறது உனக்கு கேக்குறதா? கம்பு எடுத்துட்டு வரேன் உனக்கு அப்படின்னு. ஓகே, சரி. அடுத்தது கேசவி மாதாஜி இருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க ரத்தி விலாசினியா. நம்ம எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளவுதானா? நீங்களும் ஒண்ணுதான் சொன்னீங்க. மோகனா பலன் மாதாஜி. இந்த பலனை எதிர்பார்க்காம, பலனை எதை எதிர்பார்க்காம. இல்ல, ஒரு பாயிண்ட விட்டுட்டீங்க எல்லாருமே. மோகனா மாதாஜி. பணம், புகழ், சித்தி, முக்தி இந்த மாதிரி எல்லாம் எந்த ரீசனுக்காக இருக்கக்கூடாது. அப்புறம் இடைவிடாம பண்ணணும். 3 பேருமே அதை விட்டீங்க. இடைவிடாமல் அந்த பாயிண்ட் ஏன் விட்டுட்டீங்க? எழுதியிருக்கேன் பிரபா, நான் சொல்றேன். ஓகே, இந்திரா மாதாஜி. அப்படி இல்லைன்னா சிவானி மாதாஜி. இப்படி பண்ணுனா என்ன கிடைக்கும்? ரிசல்ட் என்ன? பக்தி பண்ணினா பூரண திருப்தி உண்டாகும். ஆத்ம திருப்தி, பூரண ஆத்ம திருப்தி. ஓகே, பூர்ண திருப்தி இஸ் ஓகே. ஆத்ம திருப்தின்றது நல்லது. ஓகே, ஏன்னா சாப்பிட்டா வயிற்றுக்கு திருப்தி, பார்த்தா கண்ணுக்கு திருப்தி. பட் இங்க ஆத்ம திருப்தியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். மேல மைத்திலி மாதாஜி, இடைவிடாமல் அதோட சமஸ்கிருத வார்த்தை என்ன? அப்ரதிஹதா. அப்ரதிஹதா, வெரி குட், வெரி குட் மாதாஜி. லக்ஷ்மி மாதாஜி, எந்த விதமான மோட்டிவேஷன் இல்லாம, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன காரணமற்ற, அதுக்கு எந்த மாதிரி பலன் எதிர்பார்க்க? அகைதுகி. அகைதுகி, வெரி குட், வெரி குட். எஸ். தென் கீதா மாதாஜி ஆன்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் மேல அதோக்ஷாஜாவோட மீனிங் சொல்லுங்க. அவர்தான் பகவான் தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும். பரமபுருஷ பகவான். அதுக்கு பேருக்கெல்லாம் கிடையாது. அதோக்ஷன்ற வார்த்தைக்கு மீனிங் கேட்டேன். பரமபுருஷர் பிரபு. ஓகே, இன்னும் ஓகே. தேங்க்யூ கீதா மாதா, கரெக்ட் தான். தீபா மாதாஜி, இன்னும் டிஃபைன் பண்ணுங்க. வாட் இஸ் த வேர்ட் மீனிங் ஆஃப் அதோக்ஷஜா? நம்ம மெட்டீரியல் சென்சஸ்னால நம்மளால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. எஸ், அதோக்ஷஜா பெருமாளை குறிக்கிறது. பட் அதோட வேர்ட் மீனிங் வந்து தீபா மாதா சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்க முடியாது. ஓகே, பௌதிக புலன்களா புரிஞ்சுக்க முடியாது. அவர் அதுக்கும் அப்பாற்பட்டவர். அதான பிரபு? யா. Adhokshaja can be fully understood by research. Sindhu Mataji, true or false? False, Prabhu. Okay. Thank you very much. Okay, வேற யார் இன்னும் சொல்லல? எல்லாரும் கேள்வி கேட்டாச்சுல? சுப்ரசீததி அப்படின்னா என்ன மீனிங்? யார் இன்னும் பதில் சொல்ல? ரசராணி சொல்லுங்க. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆத்மாவுக்கு பூரண திருப்தி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
சுப்ரசீதத்தினா ஆத்ம திருப்தி. அந்த வேர்டு மீனிங் கிறிஸ்பியா சொல்லுங்க. ஓகே, ஆத்ம திருப்தி. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த 2 ஸ்லோகம் இன்னைக்கு படிச்சுட்டு வாங்க. ரொம்ப ஈஸி ஸ்லோகம். ஒன்றும் வருத்தம் இல்லையா 2 கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு? சந்தோஷமா, வருத்தமா? ஓகே, ஸோ அடுத்தது நம்ம கஷ்டமான ஸ்லோகம் போகிறோம் அடுத்த வாரம். ஓகே, 1.1.2. ஓகே, தர்ம அந்த ஸ்லோகம் தானே? ஓகே, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மீட்டர் வேற, நம்ம பழைய இந்த மீட்டரில் வந்துடும். அது என்ன, ஃபஸ்ட்டு ஜன்மாதியஸ்ய அந்த மீட்டருக்கு அது போயிடும். சரிங்களா? இது 2ம் நம்மளோட பகவத்கீதா மீட்டரு. அனுஷ்டுப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுலேயும் 8 இது வரும். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தைகளும் படிக்கிறதுக்கு நான் இந்த வாட்டியை ரெடி பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு 2 ஸ்லோகம் பார்த்ததுனால அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எவ்ரி டைம் எல்லாருமே க க க க ந ச ச ஜ ஜ ந ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம இது எல்லாத்தையும் எல்லாருமே சொல்லணும். இன்னைக்கு சொல்றீங்களா யாராவது ஒருத்தர்? நேரம் ஆயிடுச்சு, எனக்கு பசிக்குது. சரி சரி, அனுகூல மாதாஜி திட்டுறா, நீ 1/2 மணி நேரம் சொல்லிட்டு கிளாஸ் இந்த மாதிரி எடுக்காத அப்படின்ட்டு. சரி, ரொம்ப சந்தோஷங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்த வாட்டி கொஞ்சம் சம்ஸ்கிருதம் எடுக்கிறேன். ஓகே, சகல் பிதர்பியாச. யா கௌரவ மாதே சொல்லுங்க. ஓகே, சகல் பிதர் வாசுந்தரே வச்சந்தி தனபான வைஷ்ணவ்யோ மே. எனக்கு ஆக்சுவலி சிந்து மாதாஜி கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, பட் நான் எவ்ரி டைம் உள்ள வந்து போகும்போது பண்றேன்னா இல்லையான்னு தெரியல. பட் கை கழுவ வரும்போது எல்லாமே என்னோட சாமி ரூமோட கதவு பக்கத்திலே இருக்குது. அதனால அப்பப்ப ஒரு நாளுக்கு ஒரு 8-10 வாட்டி அதை பார்த்து படிக்கிறேன். தேங்க்யூ சிந்து மாதாஜி. நான் இந்த வாட்டி டிசைட் பண்ணிட்டேன், அந்த கதவு தான் நான் ஜாஸ்தி யூஸ் பண்றேன். அதனால அதிலே எல்லா ஸ்லோகத்தையும் ஒட்டி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சிந்து, நல்ல ஒரு ஐடியா. அதை வந்து எடுத்துட்டு வந்தா. சிந்துவாவா? ஆமா, சிந்து தான். அடிக்கடி குழம்பி இட்ஸ் ஓகேடா, ஓகேடா. see all glories to you. நீ அதுக்கப்புறம் அவருக்கு கொடுத்துக்கோ. சரியா? நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அவருக்கு கொடுத்து கிருஷ்ணருக்கு கொடுத்துரு. அல்டிமேட்டா ஓம் தத்சத். குருக்கு கொடுத்துரு. ஓகே, see you, bye bye. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த மனப்பாடம் போன்றது ஏதாவது ஒரு சிஸ்டத்துல ஏதாவது கஷ்டம் இருக்கு, இல்ல இது நல்லா போகுது, இல்ல மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா சொல்லுங்க. நல்லா போதும் பிரபு. ஓகே, டைம் குறைக்கணுமா? இது ஓகேவா? ஓகே தான் பிரபு. சரி, யாருக்கும் கஷ்டம் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க.